நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டாதான் புரியும், உங்களுக்கும் புரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் புரிய வரும். வேற வழி இல்ல. ஒரு ஒரு ஆள் மீட்டிங் நடத்துறாரு, ஸ்டேஜில் ஒரு 20-30 பேர் இருக்காங்க, லீடர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் இயற்கை சார், மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது வருது, வந்திருக்கு. அது மாதிரிலாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அன்னைக்கு செம்மல் அண்ணன் கூட மயக்கம் போட்டு விழுந்தார் சேலத்தில். நான் உடனே ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அப்போ அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விடாருன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடாத, அந்த ஆம்புலன்ஸ்ல டிரைவர் இருக்கிறானா இல்லையா பாரு, உள்ள விடாத சொல்ல முடியுமா? மனித நேயத்துல பக்கத்துல மசூதி இருக்கு, அந்த தோழர்கள் வந்து தொழுகை பண்றாங்க. அந்த தொழுகை பண்ணும் பொழுது அவங்க அல்லாவை வந்து நினைவு கூர்ந்து ஒரு சவுண்ட் வரும் அங்க இருந்து. அப்ப அவங்க அந்த தொழுகை பண்ணும் பொழுது வர சவுண்ட் வரக்கூடாதுன்னு தகராறு பண்ணுவீங்களா நீங்க? அப்ப நிறுத்த மாட்டோமா நம்ம? எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி தொழுகை நேரத்தில் நிறுத்தி இருக்கிறார் பிரச்சாரத்தை. பண்ணதே தப்புங்கிற நீங்க இன்னும் சப்ப கேட்டுக்கிட்டு பண்ணது அயோக்கியத்தனமான வேலைன்ற சார். ஆம்புலன்ஸ் என்ன நடந்தது பாதியை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் யார் பாரு, அவனோட ஐடியை கொடுங்க. அவன் டிஎல் வச்சிருக்கானா, வண்டி உள்ள யார் இருக்காங்கன்னு பாரு. இனிமே அடிக்காத அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காரை பின்னாடி எடுக்கும்போது ராஜவேலு பின்னாடி இருக்கவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமாலாம் வந்திருக்கும். இடிச்சு இடி 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 இது சார் இடிக்கல சார் வாங்க சார், சார் இன்னும் இடிக்கல சார் வாங்க சார், இடிக்கல சார் வாங்க சார். ஓட்டுறவன் நம்பிக்கையா பின்னாடி போவான், பார்த்துட்டு இருக்கானே என்ன சார் இப்ப டமால் இடிச்சிருச்சு சார்னுவான். இந்த கதையா இது ஒரு பிரச்சனையாங்க? ஏங்க நீங்க வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட சண்டைக்கு போங்க, அவரை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, திட்டுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தேவையில்லாம அந்த தோழர்களை திட்டுங்க, அவங்க திருப்பி பேசிட்டோம். தோழர் திருமாவளவன பேசுறீங்க, தலைவரையும் அம்மாவையும் பேசுற காரணத்துக்கு வேற காரணத்துக்கு பேசுறீங்க. எக்கச்சக்கமா எல்லார்டையும் தகராறுக்கு போங்க நீங்க தான். அது உங்க தொழில், அரசியல். ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சார் பண்ணாரு? 300 அடியில் இருக்க மக்கள் ஏன் சார் வழி விட்டாங்க? 200 ரூபா கொடுத்தானே கூட்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு இருக்க நியாயம், அபிமானம், ஒரு மனித நேயம் உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க ராஜவேலு. அவர் பேசுறாருன்னா இங்க உள்ள ஆம்புலன்ஸ் திமுக விடுதுன்னு என்ன சார் அர்த்தம்? திமுகவும் மற்ற கட்சிகளும் ஆம்புலன்ஸ் அதுக்குதான் வச்சிருக்கா உள்ள விடுறதுக்கு. அது எப்படி அரசியல் பண்றாருன்றது இது ஒண்ணுலயே புரியல உங்களுக்கு. ஆம்புலன்ஸை செக் பண்ண சொன்னா இன்னொரு வார்த்தையை, மோசமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. இன்னொரு தடவை இது மாதிரி வந்தீங்கன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும் சொல்லியிருக்காரா இல்லையா பாருங்க. நீ மருத்துவமனைக்கு போவான்றாரு. ஏன்னா நீங்கன்னா அடிச்சு கொண்டுடுவீங்களா அவனா?